கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்னாரு. என்ன அப்டின்னா, இந்தியா கூட மிகப்பெரிய அளவுல நாங்க இணைந்து பயணிக்க போறோம்ன்னு. "ச்சீ ச்சீ உன் கூடயா?" அப்படின்னு நம்ம எல்லாரும் நெனைக்கும்போது, அடுத்த வரி அவரே சொல்ட்டாரு. சரி இவனுங்களா ம்ன்னு சொல்ல மாட்டாய்ங்க. நம்மளா சொல்லிப்புடுவோம் அப்படின்னு. வர்த்தக ரீதியில மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்த போடப் போறோம் அப்படின்னு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே, பேச்சுவார்த்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னா, இல்ல நீங்க நினைக்கிறத காட்டிலும் பெருசு. இந்தியாவுக்காக அமெரிக்கால கதவு, ஜன்னல், மெயின் கேட்டு, பின்வாசல் கதவு, அதுக்கும் ஒரு கேட்டு அம்புட்டையும் நான் தொறந்து விடப் போறேன்னாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு, என்னத்தையோ ஒண்ண குறுக்க கொண்டு வருவாய்ங்கன்னு. அதாவது அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது எத பத்தி இருக்குங்கிறத நம்மளே விரிவா பார்த்தோம். ஆனா, அந்த ஒப்பந்தத்துல முழுக்க, முழுக்க அவனுக்கான மைலேஜ தேடி தான் ஓடுவான். நம்மள அதுல கண்டுக்க கூட மாட்டான். நம்மளா தான் அடிச்சு புடிச்சு நமக்கான மைலேஜ படிப்படியா ஏத்தி, ஒரே லெவல் ஒத்துக்கிறியா? அப்படின்னு கேட்கணும். அவன் சிம்பிளா ஒத்துக்க மாட்டேன்னு தான் நிப்பான். ஆனா, இப்ப புது இந்தியால அப்படிலாம் முடியாது. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் முடிஞ்ச அளவு அவர்களோட ஆதாயம், மைலேஜ பெருக்கிக்க பார்ப்பார்கள். ஆனா, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற சூழ்நிலைய கடைசி வரையும் ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் தான். ஆனா, நம்ம ஒத்துக்க வைக்கணுங்கிறதெல்லாம் விரிவா பார்த்தோம். இப்ப அதுக்கு நடுவுல குறுக்க ஒரு விஷயத்த கொண்டு வராய்ங்க. எங்க வருவாய்ங்க? பொதுவாவே இந்த மாரி நேரங்கள்ல பாகிஸ்தான கூப்பிட்டு கொஞ்சுவாய்ங்க. இப்ப அதுக்கும் இப்ப ஒரு படி மேல போய் பாகிஸ்தான கூப்பிட்டு மடியிலேயே உட்கார வச்சு சோறு ஊட்டிட்டாய்ங்க. "பரவால்ல ஊட்டிக்க. இங்க தானே வருவ. நாங்க இங்க டிக்கெட் கிழிச்சு குடுத்துக்கிறோம். இதுல என்னப்பா இருக்கு? நீ சோறு ஊட்டுனாப்புல அது என்ன அமிர்தமா? அவன் என்ன சாகாம திரிய முடியுமா?" அப்படின்னு சொல்லி சிம்பிளா டெல்லி இறங்கி அடிச்சுச்சு. அமெரிக்கா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆசிம் முனீர் என்னடா நமக்கு டிக்கெட் கிழிக்கிறத பத்தியே சுத்தி சுத்தி பேசுறாய்ங்கன்னு பயத்துல தான் இப்ப நெறைய ஸ்டேட்மெண்ட் விசித்திரமா விட்டுக்கிட்டு இருக்கான். அத அடுத்த காணொளியில விரிவா பார்ப்போம். இப்ப அண்ணன் அமெரிக்கா கிட்டயே இருப்போம். இப்ப அடுத்த கட்டமா இந்தியாவ எப்படி மடக்கறது? அப்ப ஆட்டோமேட்டிக்கா எங்க வருவாய்ங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நம்மளும் சம்பவம் பண்ணோம். எங்க வந்தாய்ங்க அப்டின்னா, ரஷ்யா, இந்தியா உறவுக்குள்ள தான். இந்த ரஷ்ய, இந்தியா உறவு அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தத்த காட்டி, நீ ஆயில் வாங்குனனால தான் அவன் யுத்தமே நடத்துறான். இல்லாட்டி மட்டும் அவன் நடத்த மாட்டான் பாரு. இதுக்கு தூக்கி போட்டு மிதிக்காத கொறை, ரத்தம் வராத குறையா தெறிச்சு ஓடுனாய்ங்க. இருந்தாலும் அதே கார்டு தான். வேற கார்டு இல்ல. அத வச்சு தான் விளையாடணும். அப்படிங்கிற மாரி மீண்டும் ஒரு விஷயத்த தட்டுறார்கள். ஏற்கனவே கொண்டு வந்தது தான். ரஷ்யா கிட்ட யாராச்சும் ஆயில் வாங்குனா, உனக்கு வரி. அதுவும் 500% வரி. அந்த 500% வரி மீண்டும் அமலுக்கு வரும். அந்த பில்ல கையெழுத்து போடுவான்டா என் தலைவன் அப்படின்னு சொல்லி, ட்ரம்புக்கு வலது, இடது எல்லாமா இருக்கக்கூடிய கிரகம் பெரிய அளவுல அமெரிக்காக்குள்ள சந்து பொந்துக்குள்ள மைக் போடாட்டியும் பரவால்ல. மைக் போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு போறாரு. பொதுவாவே எதையாச்சும் பத்த வைக்கணும்னா, சமகாலத்துல அந்த டிக்கெட்ட வச்சு தான் பத்த வைக்கிறாய்ங்க. இப்படி சொல்ட்டு போறாரு. என்ன அப்டின்னா, இந்தியாவுக்கு எதிரா, குறிப்பா இந்தியா, சீனா இந்தியாவுக்கு எதிரா. என்னடா குறிப்பா இந்தியா, சீனான்னு திருப்பி இந்தியாவையே கொண்டு வந்து வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, பதில் கிடையாது. உண்மையான பதில் என்ன அப்டின்னா இதுதான். நம்மோட வர்த்தக பேச்சுவார்த்தை ஜூலை இறுதி, ஆகஸ்டுக்குள்ள கையெழுத்தாகணும். அப்படி கையெழுத்தாகறதுக்குள்ள இந்த பில்ல நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு மிரட்டுறாய்ங்க. சரி என்ன அந்த பில்ல இருக்கு? அந்த பில்ல ஒண்ணும் கிடையாது. 500% வரி. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கலாம். அப்படி ஆயில் வாங்காம நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, யுத்தத்த நடத்த முடியாம ரஷ்யா கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்து சரண்டர் ஆகும். ஓரளவுக்கு விட்டுக் குடுக்கும். இல்ல மொத்தமாவே விட்டுக் குடுக்கும் அப்படிங்கிறது தான் இவர்களோட கணக்கு. ஆனா, இந்தியா இத செய்யுமா அப்படின்னு கேட்டா, இந்தியா ஏற்கனவே சொல்லிருச்சு. இங்க பாரு எனக்கு எது நல்லதோ அதத்தான் நான் செய்வேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு பயனும் வரதில்ல. அத இப்ப சமகாலத்துல பாகிஸ்தான் விவகாரத்திலே பாத்தரலாம். அதுல இடைஞ்சல் பண்ண தான் தலையிடுறீங்களே ஒழிய, ஆக்கப்பூர்வமா ஒருத்தன் கூட தலையிடல. அதனால நாங்க உங்க பேச்ச கேட்க மாட்டோம். அப்படின்னு சொல்லி தான் நம்ம இறங்கி அடிப்போம். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. அப்படி இருந்தும் வம்பு பண்றாங்களே அப்படின்னு கேட்டா, 500% வரி போடுறதும் ஒண்ணுதான். ஒத்த பொருள கூட அமெரிக்காவுக்கு கொண்டு போய் விக்காம இருப்போம் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். அப்ப அந்த ஒரு பயம் நமக்குள்ள வரும்ல. அத பார்க்கிறார்கள். ஆனா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, நம்ம லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அமெரிக்காக்குள்ள பொருட்கள அனுப்புறோம். அது தடப்பட்டா அமெரிக்கா என்ன பண்ணுவார்கள் அப்படிங்கிறதா. ஜீம் பூம்பா போட்டு அந்த பொருட்கள வர வைக்க முடியுமான்னா, இம்மீடியட்டா வேற ஒரு சப்ளையர அப்படியே கொண்டு வந்து கொட்ட மாட்டாரு அந்த மார்க்கெட்டுக்குள்ள. எப்படி சீனா உலகம் பூரா வம்பு பண்ணி வச்சிருக்கோ, அமெரிக்காவும் வர்த்தக யுத்தத்த ஆரம்பிச்சு வச்சிருக்கு. அதனால ஒரு பயலும் அப்படிலாம் வந்து கொட்டணும்னு நெனச்சாலே சில பல வருடங்கள் ஆகும். அப்படியே கொட்றக்கும் ஒரு பயலும் தயாரா இருக்க மாட்டான். அப்ப இது வந்து TikTok மேல போட்ட தடை தான். TikTok மேல தடைய போட்டு அப்படியே நீட்டிக்கிட்டே இருக்காருல்ல. ட டாரிஃப் வார் அப்படின்னு ஆரம்பிச்சு, இன்னமும் முழு யுத்தத்தையே ஆரம்பிக்கவே இல்ல அந்த மனுஷன். எல்லாருக்கும் கால நீட்டிப்பு குடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. காரணம் என்ன? அமெரிக்கா ட்ரவுசரும் அவுந்துரும்.
அப்ப இந்த விவகாரத்துல பெருசா இந்தியாவ மல்லு கட்ட முடியாது. கொஞ்சம் நஞ்ச இந்த பில்ல காட்டி, வர்த்தகத்துல நம்ம 1, 2 விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியுமா? அப்படிங்கிறதுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த பில்ல கொண்டு வந்து வச்சிருக்கார்கள். ஆனா இந்தியாவ பொறுத்தவரையும் இந்த இப்படி ஒரு பில்ல குறுக்க அதாவது இந்த 500% வரிய குறுக்க கொண்டு வருவாய்ங்க. கொண்டு வந்துட்டு தான் வர்த்தக பேச்சுவார்த்தைய ஆகஸ்டுக்குள்ள முடிக்கிறக்கு பிளான் பண்ணுவாய்ங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சனால தான், ரஷ்யால இருந்து வாங்கக்கூடிய ஆயிலோட பர்ச்சேசிங்க அதிகரிச்சுட்டோம். எந்த அளவுக்கு அப்டின்னா, பொதுவாவே நமக்கு தேவை ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது 50 லட்சத்தி பீப்பாய் தான். ஏறக்குறைய 51 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுல மே மாதம் அப்படிங்கிறது 19 லட்சமா அதிகரிச்சோம். அதுக்கு முன்னாடி இன்னும் 2 லட்சங்கள் கம்மி தான். ஆனா, இந்த சச்சரவு வரும்னு தெரிஞ்சனால தான் 19 கொண்டு போனோம். அடுத்து இந்த மாதங்கள், அதாவது ஜூன் போன்ற மாதங்கள்ல ஏறக்குறைய 22,00,000 பீப்பாய்களுக்கு அத அப்படியே தூக்கி நிறுத்திட்டோம். அடுத்து இன்னமும் கூட்டுவோம் அப்படிங்கிறது தான். காரணம் என்ன? இந்த மாரி நீ குறுக்க வர வர மேற்கொண்டு தான் கூட்டுவோமே ஒழிய, குறைக்கிற பேச்சுக்கே இடமில்ல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே சிக்னல குடுத்துருவோம். அப்படிங்கிறதுக்கு தான் டெல்லி குடுத்தது. என்னடா இப்படி சிக்னல் குடுக்குறாய்ங்க, பரவால்ல பொது வெளியில சொல்லி விட்டுருவோம். நம்ம அஃபிஷியலா சொல்ல வேண்டாம். பேப்பர் எடுத்து படம் காட்டி கையெழுத்து போடுறேன், இல்ல தள்ளி வைக்கிறேன் அப்படிலாம் பேச வேணாம். ஒண்ணும் பிரயோஜனம் இருக்காது. நமக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்கு. அந்த டிக்கெட்டுக்கு எதையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கணும். கிரகாம்தியா. நல்லா உள்ளூருக்குள்ள ஈமோஜி போட்டு அந்த ஆள் மூஞ்சிக்கும் அதுக்கும் அப்படியே பொருந்தி வரும்னு ஓட்டிக்கிட்டு திரிவாய்ங்க. எங்க அமெரிக்காக்குள்ளயே. அந்த பயல விட்டு பேச விட்டுருவோம்ன்னு தான் பேச விட்டது. ஆனா அடி வலுவா அமெரிக்காவுக்கு தான் விழுமே ஒழிய, இந்தியா எந்த சமரசத்துக்கும் அடிபணியாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அவுட்புட்டோட இன்கிரீஸ ஏத்தி விட்டுருக்கோம். அமெரிக்கா அதையும் மீறி வாய் விட்டுருக்கு. அதுக்கும் ஒரு பதிலடி சம்பவம் இருக்கு. ஜூனோட அவுட்புட்ட தானே பார்த்த. ஜூலையோட அவுட்புட்ட பாரு. ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சில கை வைக்கிறியா இல்லையா பார் அப்படிங்கிறது தான் டெல்லியோட நிலைப்பாடு.